அடி அடி அம்மா அடிக்கிறப்போ. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சரி சரி. அம்மா அது ஏன் மேட்ரு ஓ மேட்ரை மட்டும் பேசு. மேடம் பண்ணுறது பாருங்க. நான் பிளாக் காஃபி குடிப்பேன், மேடம் வந்து அதை வந்து உழப்புவாங்க. புரியுதுல்லடா. இவற்றிருந்து இந்த பிளாக் காஃபியை பாதுகாக்கிறதே எனக்கு பெரிய டாஸ்காக போச்சு. இங்கே பாருங்க, நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ திமிராவே பேசிக்கிட்டு இருக்க. நான் குடிக்கிறத பார்த்துட்டு வெறுங்கப்போ குடிச்சிட்டு காப்பி வரலன்னு மேடம் வந்து ஃபீலிங். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்போ பாருங்க, அட்டி வாங்க போறா கோமதி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். இதை பார்த்துட்டா, ஏதோ பார்த்துட்டா. கண்ணின் கண்ணாய் கண்ணும் சிம்மி மின்னி தென்னி மின்னும் பொன்னி மானத்தேரும் காற்றும் கோடும் கூட கூடி கூட்டும் கூடி. ஹாய்ங்க, வெல்கம் டு டே இன் அவர் லைஃப். காலையில் எழுந்திரிச்சோன்னே கோமதி ஈஷாவை எங்கிட்ட கொடுத்துட்டு அவள் பாட்டி கிளம்பி போயிடுவா. அந்த கேப்பில் வந்து இந்த குட்டி மேடம் எங்கள் கூட தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. சாரி, என் கூட தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திணிசாக விளையாட்டாக கண்டுபிடிப்பா. இவ கூட விளையாண்டா அந்த டைம் போகிறது சுத்தமாக தெரியாதுங்க. ஏர்லி மார்னிங் குழந்தையோட ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து வேறு லெவலில். அவளே இதை பேச விரும்புறா. பிபினா சண்டை, என்ன எந்துன்னு சொன்னால் பிபிபி அப்படின்னா எனக்கு வேணும்னு அர்த்தம். அம்மா சொன்னாலும் அம்மா கிட்ட சண்டைக்கு வருவான். பி பி பி. ஆமா, அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அவளுக்கு வேணுமா ஆமா. ஆனா அப்பாட்ட சண்டைக்கு வர மாட்டா. பிபிபி. அப்பா கொஞ்சல் தான், ஒன்லி கொஞ்சல்ஸ் அப்பாவை. அம்மா கூட சண்டை, கொலையாடி சண்டை. காலையில எந்திரிச்சோடனே பால் எங்க கண்ணுக்கு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? கோமதி வந்து உன் பிள்ளையை கூப்பிடு. வா அம்மாடி போடி. வா. அடி அடி அம்மா அடிக்கிறப்போ. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்னம்மா பாசம்டா. சரி சரி. நானாடி அம்மா. அது ஏன் மேட்ரு ஓ மேட்ரை மட்டும் பேசு. நீ போ நாங்க தனியா விளையாடுறோம். போ போ தள்ளு போ போ. வாய்ப்பில்லை ராஜா. காலையில் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸ்கிப்புன்னு கிடையாது, எந்திக்கிறதே ஒரு 11 o'clock அந்த மாதிரி தான். நைட்டு நான் சுத்தமாக தூங்கலை. ஆஸ் யூஷுவல் 5 o'clock மேலே தான் தூங்கினேன். அதனால் காலையில் நல்லா தூங்கிட்டு, அதுவும் ஒன்றும் பத்தலை, பட் எந்திரிச்சு வேலை இருக்கும், அதனால் எந்திரிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக லன்ச். கலர் காஃபி மட்டும் குடிச்சிச்சு, போட்டாச்சு சாப்பாடு. வாங்க இன்றைக்கி என்னோடய பிளேட் காட்டுறேன். ரைஸு, சிக்கன், பொரியல், முட்டை, அவ்வளோதான். உங்களுக்கு தோணிருக்கோம்ல இவ்வளோத்தையும் நீங்களே சமைப்பீங்களா? அப்படிலாம் இல்லை, நான் சமைக்க மாட்டேன். எனக்கு வந்து குக்கிங் பிடிக்கும், பட் எப்போயாச்சும் அக்கேஷ்னலாக பண்ணுவேன். மோஸ்ட்டாக வந்து இப்போ வந்து குக்காக்கா வச்சுருக்கோம். குக்காக்கா ரொம்ப நாளாக இருக்காங்க. ஈஷாவுக்கு மட்டும் நான் பண்ணி கொடுப்பேன். எப்போயுமே எங்களோட மீல் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹச்கே வைட்டல்ஸோட குளுட்டத்தையான இந்த தண்ணியில் போட்டு குடிச்சிருவோங்க. நான் ஏன் வந்து இதை எடுத்துக்கிறேன்னா, இதில் 600 mg எல்-குளுட்டத்தையான், வைட்டமின் இ, சி, ஹாலரானிக் ஆசிட்னு எல்லாம் இருக்குங்க. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். தண்ணியில் போட்டு டிசால்வ் ஆனதுக்கப்புறம் குடித்தா போதும். நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணுன்னாலும் சரி, இல்லை வந்து உங்களோட ஸ்கின்னை பார்த்துக்கணுன்னாலும் சரி, ப்ராடக்ட்ஸை நம்பி மட்டுமே இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு 8 to 10% தான் ஒர்க் அவுட் ஆகும். மிச்சம் 90% உங்கள் லைஃப் ஸ்டைல் தான். ட்ரைனிங்கு, டயட்டு, குவாலிட்டியான ஸ்லீப்பு, அது கூட வந்து தேவைப்படுற சப்ளிமெண்டேஷன். அந்த விதத்தில் ஸ்கின் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த சப்ளிமெண்டேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நானும் இவ்வளோ சில மாதமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஹச்கே வைட்டல்ஸ் வெப்சைட்டில் போய் வாங்கிக்கோங்க. சிவாட்டன் அப்படிங்கிற என் கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஈஷாவுக்கு இந்த செருப்பு போடுறது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்டிவிட்டிங்க. நாங்கள் வெளியே போகும்போது அவள் செருப்பு போட்டு பார்க்குறாளா, அதனால் அவளுக்கும் செருப்பு போடணுன்னு ஆசை வந்து செருப்பை எப்போ செருப்பு போட்டாலும் கால் உள்ள விட்டு போட்டுட்டு அந்த 10வது செருப்பு போட்டு நடப்பாள். அது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஈஷா மேடம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கா பார்க்குறீங்களா? அவங்க அம்மா ஷூவை வந்து போட்டுட்ருக்கா. மேடம் பண்ணுறதை பாருங்க. ஷூ போட்டாலாவா? காலையில் எழுந்திரிச்சு இவ கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே வந்து பிளாக் காஃபி குடிக்கிற சுகம் இருக்கே. இந்தா
நான் பிளாக் காஃபி குடிப்பேன், மேடம் வந்து அதை வந்து உழப்புவாங்க. காஃபியில் உழப்புறதுன்னா புரியுதுல்ல புரியுதுலடா ஸோ நான் பிளாக் காஃபி குடிப்பேன்னா அதை பிடுங்கி உழப்புவான். இவற்றிருந்து இந்த பிளாக் காஃபியை பாதுகாக்கிறது எனக்கு பெரிய டாஸ்காக போச்சு. இங்கே பாருங்க, நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ திமிராவே பேசிக்கிட்டு இருக்க. பாருங்க வெறுங்கப்பு. நான் குடிக்கிறத பார்த்துட்டு வெறுங்கப்பை குடிச்சிட்டு காப்பி ஓடலன்னு மேடம் வந்து ஃபீலிங். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதை பார்த்துட்டா ஏதோ பார்த்துட்டா. கண்ணின் கண்ணாய் கண்ணும் சிம்மி மின்னி தென்னி மின்னும் பொன்னே மானத்தேரும் காற்றும் கோடும் கூட கூடி கூட்டும் கூடி. இப்போ பாருங்க கோமதி, வாமா வந்து மூஞ்சில கீரல் வாங்க. உங்க வீட்ல இது நடக்குதாங்க? அப்பாவை பொம்பளை பிள்ளைங்க எதுவுமே பண்ணாது, அடிக்காது. ஆனா அம்மாவை பிடிச்ச தர்ம அடி அடிக்குதுங்க. இது வரைக்கும் தெய்வமே, நான் இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறனோ? நம்மளாலதான் முடியல, நம்ம புள்ள நாச்சு வந்து அடிக்கிறாளே. என்ன நினைச்சிருக்க மனசுல என்ன இருக்கு? டாடி தான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்ப பாருங்க அடி வாங்க போறா கோமதி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஏன் தெரியுமா நான் மூஞ்சி காட்ட மாட்டேங்கிறேன், மூஞ்சில கோடு போட்டு. மேடம் என்ன மேடம் பண்றீங்க? அழகு ஈஷா சொல்லு. ஈஷா என்ன ஸ்டைலா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறான் பாரு. அம்மா. மேடம்க்கு வெளியே போகணும்னா ஒரே குஷி ஆயிடும். போடுவாளா கீழே, அதனால நாங்க என்ன பண்ணுவோம், நீ சாக்ஸ் வாங்கி போட்டோம். அது கீழே விழுந்தாலும் அவளுக்கு ஒரு புண்ணும் வராது. மேபி உங்க வீட்டில் இந்த மாதிரி குட்டி பசங்க இருந்தாங்கன்னா நீங்க வந்து சாக்ஸுக்கு பதிலாக ஃபுல் சைஸ் பேண்ட் கூட போட்டுக்கலாம். நான் செருப்பு போட்டேன்னா செருப்பு பார்க்குறேன், செருப்பு பார்த்தா அப்பா வெளியே போக போறாரு அப்படின்னு குஷி ஆயிடுவான். இப்போ செருப்பு போட்டிருக்கும் போது கோமதி வாங்க, அவ்வளோதான். செருப்பு பார்க்குறாளா? நான் வந்து செருப்பை வந்து அவுத்துறேன். செருப்பை அவுத்துட்டுனா கீழே பார்க்குறாளா? இப்போ அதே செருப்பை கோமதி போடுறான். கோமதி போடுறது பார்க்குறாளா? கதவு கிட்ட நிற்கிறாளா? இப்போ கோமதிட்டு போக பாருங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். உங்க அப்பா கிட்ட செருப்பு இல்ல, நான் தான். அம்மா நான் போல, அம்மா தான் போறேன். வா பாய் வா. அம்மா போறாடி வெளியே. அம்மா வெளியே போறான். போறே இல்லையா? உன் காலை காட்டு. இங்கே என் கால் பாரு. இல்லை கால் பாரு. இல்லை நான் சரி போல, அம்மா தான் போட்டிருக்காங்க. கோமதி நேற்று வந்து 20K ஸ்டெப்ஸ் சேலஞ்ச் பண்ணாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் ஷூட்டும் பேக் டு பேக் இருந்துச்சு. அப்புறம் நைட்டு வேற மேடம் வந்து என்ற கொண்டாடி தூங்கவே இல்லை. அதனால் காலையில் கோமதி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தா. அதனால் இப்போ கோமதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மொட்டையை மத்தியான நேரம் நான் வந்து வெளியே கூப்பிட்டு போகிறேன். வெளியே கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே கோமதி ஒரு பவர் நாப் படிச்சுட்டு எழுந்திரிச்சிருவா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே ஜிம்முக்கு போகிறோம். அப்போ வந்து உங்களை சந்திக்கிறோம். டாடா. இவ கூட இருந்தால் டைம் போகிறதே சுத்தமாக தெரியாது. இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிராப்பில் அவள் கொஞ்ச நேரம் தூங்குறதுனா தூங்குவா, இல்லை கிளம்புறதுனா கிளம்புவா. அப்புறம் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து அப்படியே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ என்னோட டெய்லி வந்து பெஸ்ட்டு பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே இவ கூட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு 2 hours, எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இவ்வளோ நானும் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 2 hours தான் வந்து என்னோடய டேயோட பெஸ்ட்டு டைம். ஒரு வழியாக ஜிம்முக்கு கிளம்பியாச்சுங்க. இப்போ வரைக்கும் மாண்டேஜை பார்த்தா இதுவே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு. அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, ஜிம் வீடியோவை செப்பரேட்டாக ஒரு விலாகாக போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். நானும் கோமதியை வந்து இப்போ தான் எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணி லாங் ஃபார்மெட்டை கன்சிஸ்டண்ட்டாக போடலாம், வாரத்துக்கு ஒரு 1-2 வீடியோனாச்சும் போடலாம், மினிமம் ஒரு வீடியோனாச்சும் போடலான்னு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, ஃபன்னியான வீடியோ, ஈஷா கூட விளாக்ஸ் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக பட்டுன்னு லாங் ஃபார்மேட்டில் பெரிய ஸ்க்ரீனில் வரும். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு லாங் ஃபார்மேட் ஒர்க் அவுட் வீடியோவோடு நாங்கள் வர்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷி கோ. டாடா, லவ் யூ.